ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவ் டு டூ சேனல். இந்த ஸ்நாக்ஸை பார்த்தீங்களா? ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கும் யோசனையாக இருக்கா? வேகமாக சுலபமாக பண்ணுற ஒரு டிஷ்ஷை சொல்லவா? 2 வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும். இந்த டிஷ்ஷை ஈஸியாக செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன சின்ன துண்டு, அவ்வளோதான். கொத்தமல்லி, அப்புறம் வேணும்னா உங்களுக்கு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசி மாவை எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கோங்க. முதல்ல தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சரியாக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கணும். நம்ம நிறைய ஊற்றிடாதீங்க, ரொம்ப நீர்த்து போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா நம்ம மாவை உருட்டி வச்சிடலாம். உருட்டி வச்சுட்டு நம்ம அதை எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. 1 கப் மாவுக்கு ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா ஒரு 15 உருண்டை வரும் மீடியம் சைஸில். அப்புறம் அதெல்லாம் நீங்கள் கையில் எண்ணெய் தொட்டு தட்டி வச்சுக்கலாம். ஒரு 15 உருண்டையை உருட்டி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு தட்டில் எல்லாத்தையுமே வடை போல் தட்டி வச்சுக்கலாம். இது பருப்பு இல்லாமல் ஒரு வடை, வேகமாக செய்யக்கூடிய வடை. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெயை காய விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயிலே இருக்கட்டும். ரொம்ப தீயை அதிகமாக வைக்க வேண்டாம். எண்ணெய் சூடானதும் நீங்கள் தட்டி வச்சிருக்கிற மாவை 2-3 போட்டு எடுத்து மிதமான தீயில் நல்லா வேக விட்டு மொறுமொறுப்பாக எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல சிவப்பாக மொறுமொறுன்னு இருக்கும். குழந்தைங்க கூட சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சிடணும். நீங்கள் நல்லா மொறுமொறுப்பானோன்னா எடுத்து வச்சிடலாம். கருக விட்டுடாதீங்க. மிதமான தீயிலே நல்லா 3 பொரித்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், நல்ல சிவப்பாக மொறுமொறுப்பாக இருக்குது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேடிட்டு இருக்க வேண்டாம். திடீர்னு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னு தோணுச்சுன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் தேட வேண்டாம். அரிசி மாவு, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அரிஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். அதிகமாக கூட வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் அதில் பொரித்து நல்லா டேஸ்டியாக ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.